இன்னைக்கு நம்ம செய்ய போகிறது சூப்பர் டேஸ்டியான பால் கொழுக்கட்டை. இப்போ எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம் வாங்க. வெல்கம் டு அனீஸ் ஃபுட் கார்னர். இப்போ பால் கொழுக்கட்டை செய்யறதுக்கு நான் கடைகளில் விற்கிற கொழுக்கட்டை மாவு தான் எடுத்திருக்கேன். 1/2 கிலோ அளவுக்கு எடுத்துட்டு இருக்கேன். இடியாப்ப மாவு இல்லைன்னா கொழுக்கட்டை மாவுன்னு கேட்டு வாங்கிக்கோங்க. 1/2 கிலோ மாவுக்கு 1/2 கிலோ அளவுக்கு வெல்லம் எடுத்துக்கோங்க. இது கரெக்டான அளவா இருக்கும் ஸ்வீட்டு. இப்போ 1/2 கிலோ பச்சரிசி மாவையும் இப்போ இந்த வெல்லத்தை நல்லா பொடிச்சு வச்சிருக்கிறேன். இப்போ இந்த வெல்லத்தை ஒரு பாத்திரத்தில் மாற்றிட்டு ஒரு 1/2 கிளாஸ் தண்ணி ஊற்றிட்டு வெல்லம் கரையிற அளவுக்கு சூடு பண்ணி எடுத்துக்கோங்க. பாகு பதம் எதுவும் தேவையில்லை, வெல்லம் கரைஞ்சி வந்தால் மட்டும் போதும். இதில் கொஞ்சமாக சால்ட் சேர்த்துடுங்க, அப்போ தான் டேஸ்ட் நல்லா என்ஹான்ஸ் பண்ணி கொடுக்கும். இப்போ இதை எடுத்து ஓரமாக வச்சிடலாம். இப்போ ஒரு பாத்திரம் எடுத்துக்கோங்க, அதில் 2 டம்ளர் அளவுக்கு தண்ணி ஊற்றுங்க. 1/2 கிலோ அளவு மாவுக்கு இந்த தண்ணியோட அளவு கரெக்டாக இருக்கும். சப்போஸ் தண்ணி பத்தலைன்னா கூட பயப்பட தேவையில்ல, கொஞ்சமாக நல்லா சுட தண்ணி கொதிக்க வச்சுட்டு கொஞ்சமாக ஊற்றி கலந்துக்கோங்க. இப்போ இந்த மாவுக்கு தேவையான அளவு உப்பு இதிலே சேர்த்துருங்க. 1 ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துக்கோங்க. நெய் எதுக்கு சேர்க்குறோன்னா மாவு நல்லா சாஃப்டாக இருக்கும், அதனால தான் நம்ம நெய் சேர்க்குறோம். கண்டிப்பாக நெய் 1 ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கோங்க. இப்போ இந்த பச்சரிசி மாவை இதில் சேர்த்துட்டு நல்லா கலந்து கொடுங்க. பாருங்க, தண்ணியோட அளவு நல்லா கரெக்டாகவே இருக்கும். நல்லா அழுத்தம் கொடுத்து கலந்து கொடுத்துருங்க. இப்போ மாவு நல்லா ஆறி வந்த உடனே கைகளால் நல்லா அழுத்தம் கொடுத்து மாவு பிசைஞ்சு எடுத்துக்கோங்க. இப்போ உங்களுக்கு இதில் தண்ணி பத்தாம இருந்துச்சுன்னா கொஞ்சமாக நல்லா கொதிக்கிற தண்ணி வச்சு ஊற்றி கலந்துக்கோங்க. இப்போ மாவு நல்லா சப்பாத்தி மாவு பதத்துக்கு நல்லா பிசைஞ்சு எடுத்தாச்சு. மாவு நல்லா சாஃப்டாக இருக்குது பாருங்க. இப்போ இதை ஒரு குட்டி குட்டி பால்ஸ் மாதிரி உருட்டி எடுத்துக்கோங்க. இல்லைன்னா உங்களுக்கு எந்த ஷேப் பிடிக்குமோ அந்த ஷேப்பில் நீங்கள் மாவு ரெடி பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ ஒரு தேங்காய் எடுத்துருக்குறேன். இந்த தேங்காவை இந்த குட்டி குட்டி பீஸாக அரிஞ்சிட்டு மிக்சியில் சேர்த்து இப்போ நம்ம தேங்காய் பால் எடுக்கணும். இப்போ இதை மிக்சியில் சேர்த்துட்டு ஃபஸ்ட்டு ஒரு 1/2 கிளாஸ் அளவுக்கு மட்டும் தண்ணி ஊற்றிக்கோங்க, ஜாஸ்தி தண்ணி ஊற்ற வேண்டாம். இப்போ இதை நம்ம முதல் பால் பிழிஞ்சு எடுக்கணும். இப்போ முதல் பால் நல்லா திக்காக இருக்கணும், அதனால தண்ணி ஜாஸ்தி சேர்த்துட வேண்டாம். இப்போ முதல் பால் நமக்கு தேங்காய் பால் கிடச்சிருச்சு. இப்போ இதை எடுத்து தனியாக வச்சுருங்க. இப்போ தண்ணி நல்லா 1 டம்ளர் அளவுக்கு தாராளமாக ஊற்றிட்டு இன்னொரு தடவை மிக்சியில் அரைச்சிட்டு இப்போ 2வது பால் பிழிஞ்சு தனியாக எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ ஒரு அடிகனமான பாத்திரம் எடுத்துக்கோங்க. 2வதாக எடுத்த தேங்காய் பாலை நம்ம இதில் சேர்த்துக்கலாம். இது கூடவே 1 டம்ளர் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கோங்க. மொத்தமாக ஒரு 2 டம்ளர் அளவுக்கு தண்ணி இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. இப்போ தண்ணி சேர்த்துட்டு இது நல்லா கொதிச்சு வரணும். பால் கொழுக்கட்டை செய்யறது ரொம்பவே ஈஸிங்க. சுட தண்ணி ஊற்றி மாவு நல்லா ரெடி பண்ணி வச்சுக்கிறோம். குட்டி குட்டி பால்ஸா போட்டு தேங்காய் பால் பிழிஞ்சு எடுத்துக்கிறோம். வெல்லம் தேவையான அளவு எடுத்து வச்சுக்கிறோம். அவ்வளோதான், ஈஸி. இப்போ பாருங்க, இந்த தேங்காய் பால் நல்லா கொதிச்சு வந்துருச்சு. இதில் கொஞ்சமாக சால்ட் சேர்த்துக்கோங்க. இப்போ இந்த மாதிரி நல்லா கொதிக்கும் போது இப்போ நம்ம இந்த உருட்டி வச்ச உருண்டைகளை நம்ம இதில் சேர்த்துடலாம். இது நல்லா இந்த மாதிரி கொதிக்கும் போது தாங்க போடணும், இல்லைன்னா உருண்டை உடஞ்சிரும். அதனால இப்போ இது நல்லா கொதிக்கும் போது இந்த மாதிரி போட்டுக்கோங்க. போட்டுட்டு இப்போ மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு ஒரு 5 மினிட்ஸ் வேகட்டும். 5 மினிட்ஸ்லேயே உங்களுக்கு நல்லா வெந்து வந்துடும். இப்போ உருண்டைகள்லாம் நல்லா உள்ளே போயிருச்சு இல்லைங்களா? வெந்த உடனே இப்போ பார்த்தீங்கன்னா நல்லா மேலே வந்துடும். அவ்வளோதாங்க, உருண்டை நல்லா வெந்து வந்திருக்கு, உடையாம வந்திருக்கு பாருங்க. இப்போ நம்ம இந்த வெல்லம் தண்ணியை இதில் சேர்த்துடலாம். ஒரு ஃபில்டரில் வடிகட்டிட்டு சேர்த்துக்கோங்க. ஏன்னா வெள்ளத்தில் தூசிலாம் இருக்கும், அதனால ஃபில்டரில் வடிகட்டிட்டு சேர்த்துக்கோங்க. இப்போ பாருங்க, எல்லா வெல்லமும் சேர்த்தாச்சு. இப்போ எல்லாத்தையும் நல்லா கலந்து கொடுத்துருங்க. இன்னும் ஒரு 5 மினிட்ஸ் நல்லா கொதிக்கட்டும். அடுப்பு நல்லா மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சுக்கோங்க. இப்போ இதில் கொஞ்சமாக ஏலக்காய் பொடி சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு எல்லாம் நல்லா கலந்து கொடுத்துருங்க. வெல்லம் நமக்கு வெள்ளையா இருக்கிறதுனால இது கொஞ்சம் கலர் உங்களுக்கு கம்மியா தெரியுது. இன்னும் வெல்லம் நல்லா கருப்பா இருக்கிற வெல்லமா போட்டிங்கன்னா இது நல்லா கலர்ஃபுல்லா வரும். இப்ப பாருங்க, நல்லா கொதிச்சு வருது. இப்ப அரிசி மாவு ஒரு ஸ்பூன் அளவுக்கு எடுத்து தண்ணி ஊற்றி கரைச்சி இதுல சேர்த்துக்கோங்க. இது நல்ல திக்னஸ் கொடுக்கும், நல்ல டேஸ்டும் கொடுக்கும். அரிசி மாவு ஜாஸ்தி சேர்த்துக்கூடாது, 1 ஸ்பூன் அளவுக்கு மட்டும் போதும். ஜாஸ்தி சேர்த்தீங்கன்னா நல்லா களி மாதிரி ஆயிடும், அதனால 1 ஸ்பூன் அளவுக்கு மட்டும் சேர்த்துடுங்க. இப்போ பாருங்க, எல்லாம் சேர்ந்து நல்லா கொதிச்சு வந்துருச்சு. இப்போ நெய்யில் நல்லா தேங்காய் சின்ன சின்ன பீஸாக அரிஞ்சிட்டு நல்லா ஃப்ரை பண்ணிட்டு இதில் சேர்த்துக்கோங்க. இது சேர்த்தா நல்லா டேஸ்டியாக இருக்கும். இப்போ நல்லா கொதிச்சிருச்சு. அடுப்பு ஆஃப் பண்ணிட்டு இப்போ நம்ம முதல் பிழிஞ்சு வச்ச தேங்காய் பால் இருக்கு இல்லையா, அதை நம்ம சேர்த்துக்கலாம்.
அடுப்பை ஆஃப் பண்ணிட்டு தான் அந்த தேங்காய் பால் சேர்க்கணும். இப்போ இந்த தேங்காய் பால் சேர்த்துட்டு அவ்வளோதாங்க, தட்டு போட்டு மூடி வச்சிருங்க. சூப்பர் டேஸ்டியான பால் கொழுக்கட்டை அட்டகாசமாக ரெடி ஆயிடுச்சு. இது சாப்பிட்றதுக்கு அவ்வளோ டேஸ்டியாக இருக்கும். இது ஆற ஆற இன்னும் நல்லா கட்டியாயிடும். அதனால ஃபர்ஸ்டே ரொம்ப நம்ம திக்கா செய்ய வேண்டாம். இந்த பால் கொழுக்கட்டை ஒரு முறை பசங்களுக்கு செஞ்சு கொடுத்தீங்கன்னா திரும்பி திரும்பி கேட்பாங்க. டேஸ்ட் அந்த அளவுக்கு அட்டகாசமா இருக்கும். கண்டிப்பா ட்ரை பண்ணி பாருங்க. நன்றி, வணக்கம்.